ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கடகராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மிக எச்சரிக்கையான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 29ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பௌர்ணமியானது வருதுங்க. அன்று வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமியில கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றிறக்கங்கள் நடந்துட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக சந்திரனை பற்றி சொல்லணும்னா, சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லலாம். சந்திரன் நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கும். தெளிவாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் குட்டையும் குழப்புவார், குழப்பத்திட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நேர்மையும் பண்ணுவார். அந்த சக்தி சந்திரன் கிட்ட இருக்கு. சந்திரனா வேற ஒன்றும் கிடையாது, நிலா தான். நிலா பூமிக்கு அருகில் மிக வருவது தான் இந்த பௌர்ணமி. அதனால இந்த ஐப்பசி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளும் புராண கதைகளும் இருக்குது. அந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளையும் புராண கதைகளையும் தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷமானது. மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு செய்யும்போது அது தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. திங்களை முடி சூடி இருக்கக்கூடிய முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் இந்த பௌர்ணமிக்கு சிறப்பானது என்று சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது. இது வானவியல் நிபுணர்களே நிரூபிச்சிருக்காங்க. அதனால தான் மற்ற பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷனா இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் செய்வது 1000 மடங்கு தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. இந்த நாளில் சந்திரன் தனது சாபம் நீங்கி முழுமையாக 16 கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதற்கு ஒரு புராண கதை இருக்குது. அந்த கதையை விளக்கமாக ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தாட்சனுடைய மகள்கள் 27 பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளில் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன். இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார். சாபம் வாங்கினதுக்கு பின்னாடி சந்திரன் ஒவ்வொரு கலையாக தேய துவங்கியது. ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் திங்களூர் சிவனை நோக்கி தவம் செய்தார். ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து 3 கலைகள் மட்டுமே மிச்சிருந்தது. அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார். சந்திரனுக்கு 16 கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி என்று மட்டுமே கிடைக்கும் என்று சொன்னார். மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான். திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில், இதனால தான் ஐப்பசி பௌர்ணமியில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதனால தான் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு பிழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பானது. ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர். பொதுவாக சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க. அவருக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது. இவை அனைத்தை விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அபிஷேகம். ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவனுடைய குணம் மற்றும் மனம் அமையும் என்கின்ற உபநிதங்கள் இருக்கு. அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகலவிதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். இதுதான் ஐப்பசி பௌர்ணமி அபிஷேகத்துடைய சிறப்பு. இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியோடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு பிறகு கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம்.
புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கும் அஞ்சாத குணமும் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் கொண்ட கடகராசினியர்கள் உங்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். மெயினாக அசையா சொத்துக்களால் வீண் விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்படையும். பணவரவுகளும் சுமாராக இருக்கும். அப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் செய்ய சில தடைகளுக்கு பின் அது கைகூடும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திருப்தியாக இருக்கும். இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை எதிர்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்களுடைய வருகையானது இருக்குது. சில மனசஞ்சலங்கள் உண்டாகும். அதனால் எதிலும் பொறுப்போடு பொறுமையோடு இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் பெரிய முதலீடுகள் ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கையில் இருக்கக்கூடிய ஆர்டர்களை கூட முடித்து கொடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். அரசு வழிகளில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தடைகளுக்கு பின் கிடைக்கும். கூட்டாளிகள் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல் டென்ஷன்களை குறைத்து கொள்ள முடியும். அதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான முழு பலனை அடைய முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவு முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அதிக நேரம் நீங்கள் உழைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு சூழ்நிலை நேரிடும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்படும். பெரிய கெடுதிகள் உண்டாகாது. உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறையும். அசையா சொத்துக்களால் வண்டி வாகனங்களால் வீண் செலவு ஏற்படும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளும். இந்த மாதிரிலாம் பெண்கள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய தேவையறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சர்களுடைய கெடுபிடிகள் அதிகரிப்பதால் கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதுக்கும் தயாராக இருங்க. உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் அதனால் உங்களுக்கு வெற்றியானது கெட்டும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க எதையும் தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையின்றி உங்களுக்கு கெட்டும். அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணத்தொகைகள் எதிர்பார்த்தபடி கைக்கு மேலே சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய உங்களுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறும். வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதன் மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும். அப்புறம் சக கலைஞர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் மகிழ்ச்சியானது அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக குறையும். ஸோ மொத்தத்தில் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பௌர்ணமியாக அமையும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படும். இருந்தாலும் பெரிய கெடுதி எதுலேயும் வராது. தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களுடைய சகவாசியும் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு படிப்பிலையும் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களுடைய சவகாசத்தையும் தவிர்க்கிறது நல்லது. இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. ஸோ கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று 11 முறை வணங்கி வரணும். இதை செய்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் பிரச்சனை தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.